இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை சார்ந்தது மட்டுமே. அது சார்ந்திருக்கின்ற முன்னாள் நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்ற அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். அதற்கான அந்த வெளியீடு ஒரு பக்கம். மற்றொன்று, எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கின்றதிலிருந்து வந்து இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடியாக இருந்தாலும், அது ஐஏஎம்மாக இருந்தாலும், அது நிஃப்டாக இருந்தாலும், நிஃப்டமாக இருந்தாலும், லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும், அதே போன்று எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தை எங்கே போய் படிக்க போகிறாங்க, இங்கே இருக்கின்ற தருமபுரியை சார்ந்திருக்கின்ற, கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற, கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனை போய் சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்தது தான் இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போல தான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்ற அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.